நெல்லையில் சக மாணவனையும் ஆசிரியரையும் அரிவாளால் வெட்டிய மாணவனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். 8ஆம் வகுப்பு மாணவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்க இளஞ்சிறார்களுக்கான நீதி குழுமம் ஆணை. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், சொல்லுங்க, நெல்லை மாணவனுக்கு தற்பொழுது நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை வழங்குங்க. வணக்கம் ரம்யா. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ரோஸ்மெரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 3 நாட்கள் விடுமுறை முடிந்து நேற்றைய தினம் காலை முதல் பாடவேளை முடிந்து 2ஆம் பாடவேளை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த இடைவெளியில் காலையில் தனது வீட்டில் இருந்து கொண்டு வந்த புத்தக பையில் மறைத்து கொண்டு வந்த அரிவாளால் தன்னுடன் படிக்கக்கூடிய சக மாணவன் ஒருவரை 8ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் அரிவாளால் வெட்டி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தியிருந்தார். இது தொடர்பாக போலீசார் ஒரு தீவிர விசாரணையை மேற்கொண்டதில் கடந்த 1 வார காலமாகவே பென்சில் கொடுத்தல் வாங்கலில் ஏற்பட்ட இந்த தகராறு தற்பொழுது அரிவாளை கொண்டு வெட்டக்கூடிய அளவிற்கு வளர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர்கள் அந்த சிறுவனை ஒரு தனி இடத்தில் வைத்து இது தொடர்பாக விசாரணை நடத்திய போது பல அதிர்ச்சிகரமான வாக்குமூலங்களை கொடுத்திருந்தார். நான் அந்த சிறுவனை அரிவாளால் வெட்டுவதற்கு கடந்த 3 நாட்களாகவே சமூக வலைதளங்களான யூடியூப் பக்கத்தில் பார்த்து எப்படி வெட்ட வேண்டும் என்று தெரிந்து கொண்டேன் என்று தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் அது தொடர்பாக தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. இந்த சூழ்நிலையில இன்று இரவு இளஞ்சிறார்களுக்கான நீதி குழுமத்தில் சிறுவன் ஆஜர்படுத்தப்பட்ட போது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் தற்போது அந்த சிறுவன் அடைக்கப்பட்டிருக்கிறார். 14 நாட்கள், அதாவது வருகின்ற 29ஆம் தேதி வரை சிறுவனை சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைப்பதற்கு ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 8ஆம் வகுப்பு மாணவனை அரிவாளால் வெட்டுகின்ற போது அதனை தடுக்க வந்த ஆசிரியருக்கும் உடம்பில் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. மாணவன் மற்றும் ஆசிரியர் என இருவருமே பாளையங்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறுவனுக்கு முதுகு, கை, வலது கை மற்றும் தலை பகுதியில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் 2 சர்ஜரிகள் ஆபரேஷன் முடிந்திருக்கிறது. தற்போது அந்த 8ஆம் வகுப்பு மாணவன் தொடர் சிகிச்சையில் இருந்து வருகிறார். பள்ளியை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பள்ளிகள் நடைபெற்றுக் கொண்டு வந்திருந்தாலும் இன்று பெரும்பாலான குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு பெற்றோர் தயக்கம் காட்டுகிறார்கள். மாவட்ட அலுவலகம் சார்பாகவும் காவல்துறை சார்பாகவும் மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக பல விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி இருந்த போதிலும் இது போன்ற சம்பவங்கள் நெல்லை மாவட்டத்தில் தொடர்கதையாக நடந்து வருகிறது. கடந்த ஆண்டு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி சின்னத்துறை விஷயமாக இருக்கட்டும், கடந்த 6 மாதங்கள் முன்பாக நெல்லை டவுனில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் ஆயுதம் கொண்டு வந்த கலாச்சாரமாக இருக்கட்டும், நெல்லை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கிடையே இது போன்ற சாதி பிரச்சனைகளும் முன்விரோதம் காரணமாக தாக்குதல் சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதனை தடுப்பதற்கு அரசும் காவல்துறையும் ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் மற்றும் பெற்றோர்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.